ஒரு ஏழை விவசாயிக்கு தமிழ்நாடு அரசு மத்திய அரசு வீடு கட்டி கொடுக்கறதுல 3 லட்சம் 2 லட்சம் இதை தாண்டதில்லை. அதுலேயும் கூட யூனியன் அதிகாரிகள் உதவி புரியார்கள் பிடிஓன்னு சொல்லி ஒரு 75,000 60,000 வரலையும் அவங்களுக்கு கமிஷன் போயிடுது. அப்போ அந்த ஏழை விவசாயி எப்படி அந்த வீட்டை கட்டுவான்? ஒரு சிமெண்ட் கலம் அமைக்கிறதுக்கு நீங்கள் 10 லட்சம் ஒதுக்குறீங்க, 3 லட்சத்தில் வேலையை முடிச்சுட்டு மீதி 7 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அரசியல்வாதி. ஒரு நூலகம் கட்டுறாங்க, ஒரு 20 லட்சத்தில் கட்டி முடிச்சிடலாம், ஆனால் 2 கோடி ரூபாய்க்கு 1.5 கோடி ரூபாய்க்கு அதுக்கு ஸ்கீம் ஒதுக்குறீங்க. அப்போ அரசியல்வாதிகள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு உங்களுடைய அரசு இப்படி செய்கிற நீங்கள் ஒரு ஏழை எளிய விவசாயி வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஏன் ஒரு 10 லட்சம் நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாது? 10 லட்சம் கொடுத்து வீடு கட்ட முடியுமா? 10 லட்சத்துலேயே இன்றைக்கி வீடு கட்ட முடியாது. ஆனால் அரசாங்கம் 3 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வீடு கட்ட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுலேயும் 50,000 60,000 சொல்லி இந்த பஞ்சாயத்து தலைவர்லேருந்து ஒன்றிய கவுன்சிலர்லேருந்து அதிகாரிகள்லேருந்து பிடிங்கிறீங்க. அப்போ ஏழை எளிய மக்கள் எப்படி அவங்க பிழைப்பார்கள்?